ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதமும் சிக்கன் குழம்பும் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிற வேண்டியது. வெங்காயம், உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதோட தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். அதோட சிக்கன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்புல சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒன்றா ஈவனாக பிரட்டி விட்டுட்டு அதோடு கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் நல்லா பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்போ கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நெய், ஸ்பைசஸ், முந்திரி பருப்பு, பொன்னிறமாகட்டும். அதோட 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி. வாங்க மக்களே, தேங்காய் பால் சாதமும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.